நான் 4 சென்டென்ஸ் பேசினாலும் அந்த 4 சென்டென்ஸ்லேயும் ஒரு கிராமட்டிக்கல் எராது கண்டிப்பாக பண்ணிவிடுவேங்க. அதனாலேயே நான் ஆஃபீஸில் அதுவும் கலீக்ஸ் கிட்ட, பாஸ் கிட்ட, மேனேஜர் கிட்டலாம் வாயே திறக்க மாட்டேன், இங்கிலீஷில் பேசவே மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனாலும் பயம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை இதை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் ஆஃபீஸில் பேச தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதே குறைப்பீங்க. ஐயோ மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோமேன்னு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸே பண்ண மாட்டீங்க. அதனால் என்ன ஆகும், நீங்கள் இம்ப்ரூவும் ஆக மாட்டீங்க. இதுக்கு காரணமானது ஒரு ஆழ்மன நம்பிக்கை. ஐ எம் நாட் இன்னஃப் அப்படின்ற ஒரு ஆழ்மன நம்பிக்கை. உங்களுக்குள்ளே திருப்பி சொல்லிக்கோங்க, ஐ எம் இன்னஃப். என்ன நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன், என்ன அடுத்தவங்க முன்னாடி என்னோட தாட்ஸை நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கான பெர்மிஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ எம் இன்னஃப். இந்த பிலீஃபோட நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. இந்த பிலீஃபோட மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்தவனோட ஜட்ஜ்மெண்ட் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற உங்களோட ஓல்ட் பேட்டர்ன் இருக்குல்ல, ஐயோ அவன் ஜட்ஜ் பண்ணிடுவான். எல்லாரும் ஆஃபீஸில் காஃபி பிரேக் போகும்போது என்னை பற்றி தான் பேசுவாங்க. ஐயோ இவன் இங்கிலீஷ் எப்படி சொதப்புறான் பார்த்தியா, எப்படி மொக்கையாக பேசுகிறான் பார்த்தியா, எப்படி கேவலமாக இவ்வளோ மிஸ்டேக்ஸோடு பேசுகிறான் பார்த்தியான்ட்டு என்னை பற்றி மட்டும்தான் பேச போகிறாங்க அப்படின்றது உங்களோட எண்ணமாக இருக்கும். அவங்க உங்களை பற்றிலாம் கண்டுக்க கூட போகிறது கிடையாதுங்க. அண்ட் ஜட்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கட்டுமே, அட்லீஸ்ட் நீங்கள் இதே மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடணுன்ற எண்ணத்தோட, ஐ எம் நாட் இனஃப்ன்ற எண்ணத்தோட அடுத்த 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம்னு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல. யோசிங்க. ஐ எம் இனஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள்.